சார் வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா, எப்போ சார் மெமோ ரிலீஸ் ஆகும் டைப்பிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் இப்போ விஏஓ அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் இதுக்கான காலி பணிக்கான கலந்தாய்வு இப்போ முடிஞ்சு போயிருக்குது. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் ஆன்கோயிங் போயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, கொஞ்சம் சீட் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு எப்போ சார் மெமோ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/2/2025 பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் தேர்வு இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கான மெமோ வந்துட்டு 7ஆம் தேதியிலேருந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஓகேங்களா, அதுக்குள்ளே பாருங்கள், பிப்ரவரி 5ஆம் தேதி அந்த ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லிஸ்ட் ஃபாரஸ்ட் வாட்சிற்கான அப்லோடிங் லிஸ்ட் வந்திருக்கும். அதில் உங்கள் நம்பர் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மீள் பதிவேற்றம் செஞ்சுருங்க. ஓகேங்களா, என்னைக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி. ஓகேங்களா, பிப்ரவரி 24ஆம் தேதி உங்களுக்கான கலந்தாய்வு நடைபெறும். ஓகேங்களா, டைப்பிங்கான கலந்தாய்வு பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும் சார். ஓகேங்களா, அது முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சார்ட் அண்ட் அதாவது சுருக்கெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கான கலந்தாய்வு வந்து மார்ச் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும் நடந்துடும். ஓகேங்களா, இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான அடுத்து என்ன கலந்தாய்வு நடைபெறும் அப்படின்னா ஃபாரஸ்ட்டுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு வைக்குவாங்க. ஓகேங்களா, பாருங்கள், பல்வேறு பதவிகளும் கலந்தாய்வு வரிசையாக நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு விஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் இதுக்கான கலந்தாய்வு நடைபெற்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டச்சருக்கான கலந்தாய்வு நடைபெறும். அதுக்கப்புறம் தான் சுருக்கெழுதுக்கான தட்டச்சர். ஓகேங்களா, சாட்டன் அது முடிச்சதுக்கப்புறம் தான் உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வனக்காவலர் மற்றும் ஓட்டுநர் உரிமைக்கூடிய வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடிய இளைஞர். ஓகேங்களா, வாட்சருக்கான போஸ்ட் இதுக்கு எல்லாமே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் சார். ஃபிசிக்கல் உங்களுக்கு ஃபிட்னஸ் வந்து இதை முடிச்சதுக்கப்புறம் தான் சார்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் இப்போ இருந்தே ஃபிசிக்கல் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா, அந்த எல்லாருக்குமே ஃபிசிக்கல் ஒன்றே தான் சார் கண்டக்ட் பண்ணுவாங்க. சேம் தான் எல்லாருக்கும் அதே 25 கிலோமீட்டர் அந்த 4 ஹவர்ஸ் நடக்கிறது தான். ஓகேங்களா, இதில் எதுவுமே கிடையாது. இந்த டிரைவிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட் கண்டிப்பாக தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதனால் டிரைவிங் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் யார்கிட்ட சார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கேட்டிருந்தீங்க. அதுக்கு டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ். ஓகேங்களா, நீங்கள் இந்த ஒரு 8 ரேங்கில் இருக்க மாதிரி இவங்ககிட்ட தான் நீங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா, அதுக்கான ஃபார்மெட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஃபார்மெட் டவுன்லோட் பண்ணி அதுக்கான வாங்கிடுங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி வாங்கியிருந்து நீங்கள் ஒரு வேளை தவறாக வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு ரீஅப்லோட் வந்தாலே இந்த ரேங்கில் இருக்கிறவங்கள்ட்ட தான் நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா, லைக் சீனியர் சிவில் சர்ஜன். ஓகேங்களா, சீனியர் அசிஸ்டன்ட் சர்ஜன், ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர். ஓகேங்களா, இவங்ககிட்ட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இந்த ரேங்கில் இருக்கவங்க தான் நீங்கள் வந்து இப்போ சர்டிஃபிகேட் வாங்கணும் சார். ஓகேங்களா, அதுதான் வேலிடிட்டி எடுத்துப்பாங்க. ஒரு வேளை நீங்கள் ராங்காக அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப ரீஅப்லோட் வராது, ரிஜெக்டட் தான். ஓகேங்களா, அதனால் கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஓகே சார், வீடியோ வாட்ச் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.